மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட கருப்பட்டி ஊராட்சி அம்மச்சியாபுரம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில். அம்மச்சியாபுரம் முதல் கருப்பட்டி வரை போடப்பட்ட சாலை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் மாணிக்கம் எம்எல்ஏவாக இருந்தபோது போடப்பட்டது. அதற்கு பின்பு தற்போது தான் இந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டி இருக்கிறார்கள். அதுவும் கடந்த 7ஆம் தேதி திறந்த நிலையில் திறந்த உடனே குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மலம் கிடந்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து தற்போது பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அம்மச்சியாபுரம் கிராமத்திற்கு வந்திருந்த சோழவந்தான் வெங்கடேசன் எம்.எல்.ஏ. முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சுக்கு ஆவேசமாக பொதுமக்களிடம் பதில் அளித்தார். இந்த சாலையை நான் அமைத்து கொடுத்தேன், இதை அவர்கள் போட்டார்கள் என சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது? இது உங்களுக்கு தெரியாதா என அங்கிருந்து பெண்களிடம் கேட்டார். அவர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிய நிலையில் நேற்று அவர்கள் வந்து பேசியபோது நீங்கள் ஏன் பதில் சொல்லாமல் இருந்தீர்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். பின்னர் மாணிக்கம் கான்ட்ராக்ட் வேலை எடுத்து பார்ப்பவர், அதனால் வேலை எடுத்து அவர் சாலையை போட்டு இருப்பார், கான்ட்ராக்ட் எடுப்பது உள்ளிட்ட வேலைகள் எனக்கு தெரியாது என அங்கிருந்த பெண்களிடம் பதிலளித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, பேருந்து வசதி உள்ளிட்ட எந்த வசதிகளும் தங்கள் கிராமத்திற்கு செய்து தரவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் சாலை அமைத்ததில் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு கூறியது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அப்படி போட்டால் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க, ரோடு போட்டிருப்பாங்க. நான் கான்ட்ராக்ட்லாம் பார்த்தது கிடையாது. கான்ட்ராக்ட் எனக்கு தேவையும் கிடையாது. நான் மக்களுக்கு செய்யறதுக்காக இந்த ரோடு போட்டுருக்கேன். இந்த ரோடு நாங்கள் எழுதி கொடுக்காம வந்துருப்பான். எழுதி கொடுக்காம யார்ப்பா எழுதி கொடுக்குறோம்? நான் தானே எழுதி கொடுக்கணும். இது என்னோட வேலை தானே. அப்புறம் இந்த ரோடு நான் போட்டேன்னா எப்படி அவர் போட முடியும்? எப்படி அவர் போட முடியும்? உங்கள் வரும் சில்சில் தலை தீபாவளி கொண்டாட்டம். ரூபாய் 500 மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 15 வரை 2000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைவருக்கும் குலுக்கல் முறையில் தினமும் 3 நபர்களுக்கு தீபாவளி பரிசு மழை. முதல் பரிசாக வாஷிங் மிஷின், இரண்டாவது பரிசாக கிரைண்டர், மூன்றாவது பரிசாக மிக்ஸி வழங்கப்படும். ஆரை மதுரை மெயின் ரோடு கண்ணன் தியேட்டர் அருகில் உசிலம்பட்டி. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.